நம்ம விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்புல இருக்கோம். செண்பகத்தோப்பு ஃபால்ஸ்க்கு டூர் வரும்போது அடுத்த முறை மிஸ் பண்ணாம இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. செண்பகத்தோப்பு ஃபால்ஸ்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்க வந்து காட்டலர் கோயில் வந்து ரீச் பண்ணலாம். இந்த காட்டலர் கோயில் ஒரு பாண்டியர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பழமையான கோயில். மேற்கு தொடர்ச்சி மலைகள் கடையில அடர்ந்த வனப்பகுதியில அமைதியான சூழல்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட கதை பத்தி பார்த்தோம்னா, புராண காலத்துல இந்த கோவிலுக்கும் மதுரையில் இருக்க அழகர் கோயிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. மதுரையில் அழகர் கோயில இருந்து சாப விமோசனம் தேடி வந்த சுதபா முனிவருக்கு பெருமாள் வந்து இங்கேதான் காட்சி கொடுத்து சாப விமோசனம் கொடுத்திருக்காரு. அதனாலதான் இந்த காட்டுக்குள்ள இந்த கோயில் வந்து அமையப்பட்டிருக்கு. இதை மெய்ப்பிக்கும் விதமா அழகர் கோயில் இருக்க நூபர் கங்கை போலவே இந்த காட்டலர் கோயிலே ஒரு நூபர் கங்கை தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தத்துல நீராடணும்னா நமக்கு சாப விமோசனம் கிடைக்கும். அதாவது நம்ம பண்ண பாவங்கள்லாம் தீரும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் அடையணும்னா முதல்ல நம்ம வந்து 247 படிகளை வந்து ஏறி போகணும். இந்த 247 படிகள் எதை குறிக்கினா, தமிழ்ல இருக்க உயிரெழுத்து மெய்யெழுத்து உட்பட உயிர்மெய் எழுத்து உட்பட 247 எழுத்துக்களை வந்து குறிக்கிற விதமா வந்து இந்த 247 படிகள் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த கோயிலோட ஒரு சிறப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காட்டலர் கோயிலுக்கு பின்னாடி இருக்க மலை வந்து பெருமாள் வந்து சயன கோலத்துல படுத்திருக்கிறத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு. அதனால அடுத்த முறை தவறாம செண்பகத்தோப்பு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. இந்த கோயில் வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை காலையில 10 மணில இருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்க. சோ மறக்காம வந்து பாருங்க.